புரட்சி கவிதாசன் சார் எவ்வளவு பெரிய உயர் அதிகாரியாக இருந்தாலும் சரி, நீங்க டெமோக்ரஸியினுடைய இதற்கு முந்தைய மூதாதையர்கள் உருவாக்கி வைத்த கட்டமைப்பை சிதைத்திருக்கிறீர்கள். அதனால நீங்க எவ்வளவு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் அதனுடைய பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்ட்டு ராகுல் காந்தி வான் பண்றாரு. எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுது? நீ ஒரு அஃபிடவிட்டை கொடு, ஒரு ஓத்த அஃபிடவிட்டை கொடு, நான் என்கொயரி பண்றேன் அப்படின்னு சொல்கிறது. ஆனா எலெக்ஷன் கமிஷன் எங்களை த்ரெட்டன் பண்ணுதுன்னு ராகுல் காந்தி சொல்றாரு. இது என்ன சார்? என்ன இந்த இஷ்யூல என்ன நடக்குது? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஸ்டாண்ட் என்ன இதுல? சார், அதாவது ஒரு விஷயத்த, ஒரு பிரச்சனைய லீகலா பாக்குறதுக்கும் பொலிட்டிக்கலா பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சரி, உதாரணமா இப்ப நெல்லையில ஆணவ படுகொலை செய்த கவின், செய்யப்பட்ட கவினை லீகலா அப்ரோச் பண்றதுங்கிறது ஒரு விதம். இத பொலிட்டிக்கலா திமுக ஆட்சியில தான் ஆணவ படுகொலை, அதாவது திமுக ஆட்சியில தான் ஜாதி கொடுமை அப்படின்னு சொன்னோம்னா அது பொலிட்டிக்கலா பாக்குறது. சரி, அதனால இந்த தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் இர்ரெகுலாரிட்டிஸ், அதுல இருக்கக்கூடிய பிழைகள், அதுல இருக்கக்கூடிய தவறுகள், எரர்ஸ், இது எல்லாத்தையுமே 100 விழுக்காடு நானும் உடன்படுகிறேன். அதை சரி செய்யணும் அப்படிங்கிறது. ஏன்னா இது ரொம்ப அபத்தம், இது ரொம்ப ஆபத்து. நான் 1999 நான் புதுக்கோட்டை அப்போதைக்கு பாராளுமன்றமா இருந்தது. இப்போதைக்கு அதை சதைச்சிட்டாங்க. அந்த பாராளுமன்ற தேர்தல்ல நான் சதைச்சிட்டாங்க. 4 பாராளுமன்றத்துல புதுக்கோட்டை மாவட்டத்தை ஆலங்குடியையும் சிவகங்கை பாராளுமன்றத்துல சேர்த்துட்டாங்க, திருமயத்தை சிவகங்கை பாராளுமன்றத்துல சேர்த்துட்டாங்க, அறந்தாங்கிய ராமநாதபுரம் பாராளுமன்றத்துல சேர்த்துட்டாங்க, விராலிமலைய கரூர்ல சேர்த்துட்டாங்க, புதுக்கோட்டையும் கந்தரக்கோட்டையும் திருச்சிராப்பள்ளியில சேர்த்துட்டாங்க. சரி, ஒரு சமஸ்தானமா தனி நாடாக இருந்தது. ஒருங்கிணைந்த இந்தியாவோடு மனப்பூர்வமாக இணைந்த இந்த புதுக்கோட்டை சமஸ்தானம் இன்னைக்கு அடையாளமற்று போய் இருக்கிறது. தகவலுக்காக சொல்றேன், 99 நான் எம்பிக்கு போட்டிடுறேங்க, தமாக கூட்டணி வேட்பாளரா. சரி, அப்ப வாக்குச்சீட்டு முறைதான். நான் அது வரைக்கும் நான் இதையும் பதிவு பண்றேன், புரட்சி கவிதாசன் ஒரு தீவிர இடதுசாரியாக இருந்தேன். அதாவது தேர்தல் பாதை, திருவர் பாதை, பாராளுமன்றம், பற்றி தொழுவம் அப்படின்னு வீதி தோறும் முழங்கி கொண்டு இருந்த இடதுசாரி தீவிர ஈர்ப்பாளனாகத்தான் இருந்தேன். எனக்கு நான் போட்ட ஓட்டு தான் வாழ்க்கையில முதல் ஓட்டு. 29 வயசுல தான் ஓட்டு போட்டேன். அதுக்கு முன்னாடி எனக்கு வாக்கு சீட்டும் தெரியாது, வாக்கு பெட்டியும் தெரியாது, தேர்தலும் தெரியாது, ஒரு கழுதையும் எனக்கு தெரியாது. சரி, ஆக நான் நின்ற தேர்தல்ல சார், தகவலுக்கு சொல்றேன் சார், இப்ப நான் சொல்றேங்க, அறந்தாங்கியில ஒரு 25 பூத்துல தேர்தல் நடக்காது சார். சரி, அங்க பாத்தீங்கன்னா அந்த பூத்துக்கு 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ஒரு கல்யாண கொட்டாக மாதிரி போட்டு வயக்காட்டுல, அறுப்பு முடிஞ்ச வயக்காட்டுல கரிசோறு விருந்து நடக்கும், வெத்தலை பாக்கு வச்சிருப்பாங்க, கீழே 100 ரூபாய் தாள் இருக்கும், எல்லாம் ரேடியோ பாடிக்கிட்டு இருக்கும். எல்லாரும் இங்க போவாங்க, மெதுவா மக்கள் மந்தையா போவாங்க, அது சாப்பிடுவாங்க, அந்த பணத்தை எடுத்துட்டு போயிருவாங்க. எலெக்ஷன் ஆபீசர் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பூத்துல கால் நீட்டி போட்டு பிரியாணி, வடை, ரொட்டு, ரொசுக்கு சாப்பிட்டு அப்படியே தூங்குவாங்க. டயத்துக்கு ரிப்போர்ட் மட்டும் கொடுப்பாங்க. வாக்குச்சீட்டு முறையில அந்த நாங்கெல்லாம் ரவுண்ட்ஸ் போவோம். 20 பூத்துல 25 பூத்துல தேர்தலே நடந்ததில்லை. இது மாதிரி இந்திய ஜனநாயகம் மிகப்பெரிய கொடூரமான இருண்ட காலத்திலிருந்து வளர்ந்து வந்திருக்கிறது. சரி, அது பிறக்கும் பொழுதே சுத்தம் சேம்புவாக பிறக்கவில்லை. அதனால இப்ப ராகுல் காந்தி அவர்கள் சொல்லுவது சட்ட ரீதியாக அணுகுவோம், தேர்தல் ஆணையத்தை சரி செய்வதற்கு நந்தகுமார் அருமையா சொன்னாரு. அவர் அவருடைய மாற்று கருத்துள்ளவராக இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த எஸ்ஐஆர் பீகார் நடக்குது இல்ல, இந்த எஸ்ஐஆர் இந்தியா முழுவதும் நடந்துச்சுன்னா போலி வாக்காளர்கள் காணாம போயிருவாங்க, டூப்ளிகேட் வாக்காளர்கள் காணாம போயிருவாங்க, டபுள் என்ட்ரி, ட்ரிபிள் என்ட்ரி காணாம போயிடும், ஒரு பெட்ரூம்ல 40 பேர் வாழ முடியாது, ஏபிசிடி அட்ரஸ் கொடுக்க முடியாது. இதுக்கு எல்லாத்துக்கும் மாற்று தீர்வு எஸ்ஐஆர் தான். அதனால திரும்ப மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்களே, பொறுப்புள்ள எதிர்கட்சி தலைவரா எஸ்ஐஆர் இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்த சொல்லுங்க. ஓட்டு வழங்கி இருக்கிற அநியாயத்தை தடுத்து நிறுத்துங்க. இந்தியாவின் தலைவரை தேர்வு செய்வதற்கான தகுதியை, முறையை உருவாக்குங்கன்னு கேட்டுக்கிறேன். ஓகே சார், ஓகே.